வெற்றி விதியை வளைத்து அரசியல் வியூகனர் பிரசாந்த் கிஷோர் பீகார் சட்டமன்ற தேர்தலில் சீரிய குறுவட்டையை சந்தித்துள்ளார். அவர் தனது கட்சியான ஜான் சூரஜ் வெற்றி பெற முடியாமல் இடையப்பாடாக தோல்வியடைந்ததை முன்வைத்து முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். நாம் தான் நிஜத்திலேயே மாற்றத்தை கொண்டுவர முயற்சித்தோம் என்று அவர் கூறினார். ஆனால் அதை விளக்குவதில் தவறுகள் ஏற்பட்டன, மக்கள் நம்பிக்கையை வெல்ல முடியவில்லை என்றும் ஒப்புக்கொண்டார். கொஞ்சம் தவறு இருக்கலாம் எங்கள் எண்ணங்களில், முயற்சியில் என்று அவர் குறிப்பிட்டார். அதன் மூலம் நவம்பர் 20 அன்று தன்னொளி பிரார்த்தனை மௌன்ற அறிவித்தார், ஓர் ரிஃப்ளெக்டிவ் தற்கண்ட மாற்று உணர்வாக. அவர் மேலும் வலியுறுத்தினார், நாம் தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் குற்றம் செய்யவில்லை. அவர் மதவாத அடிப்படையிலான பிரிவினையோ வாக்கு சலனங்களோ பயன்படுத்தவில்லை என்று கூறியுள்ளார். இருந்த போதிலும் அவர் தோல்வியை சொல்மீட்பாக்க அமையவில்லை. நான் முன்பு போல இருத்து 2 மடங்கும் முயற்சியோடு இருக்கப் போகிறேன் என்று அவர் உறுதி செய்தார். பிரசாந்த் கிஷோரின் இந்த அறிக்கை அவரது ஆண்டுகளை மாற்று மனப்போராட்டம் மற்றும் அரசியல் வழியில் உண்மையை எதிர்நோக்கிய விருப்பம் காட்டுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் இந்த தோல்வியை மாற்று சக்தியாக பயன்படுத்த முடியுமா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். லைக் ஷேர் செய்ய மறக்க வேண்டாம். மேலும் தமிழன் செய்தி ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்.